Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambali. Today I am going on Civis Unit 3. First one titles headings by Human Rights. Unit 3 Human Rights அப்படின்னா மனித உரிமைகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. The lesson travels through the history of Organization for Human Rights. இப்பாடம் மனித உரிமைகளுக்காக போராடிய நிறுவனங்களினுடைய வரலாற்றினுடைய பயணிக்கிறது. மனித உரிமைகளுக்காக போராடிய நிறுவனங்களினுடைய வரலாற்று வரலாற்றினுடைய போராடுகிறது. Next one, the rights ensured by the Universal Declaration of a Human Rights being highlighted. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை, அதுதான் யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகளை உறுதி செய்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் enshrined in the Indian Constitution and fundamental duties incorporated in the Constitution along with the introduction. இந்திய அரசு அமைப்பில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் தேசிய மற்றும் மாநில உரிமை ஆணையங்கள் பற்றியும் அவற்றினுடைய செயல்பாடுகள் பற்றியும் விளக்குகிறது. டு National and State Human Rights Commissions and their functions are here explained. இது குழந்தைகள் என்ன சொல்லலாங்க அப்படின்னா, நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மத்திய மற்றும் மாநில அரசினுடைய மனித உரிமைகள் ஆணையங்கள் பற்றியும் அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி விளக்குகிறது. எக்ஸ்டென்ஸ் ரைட்ஸ் லைக் சைல்டு ரைட்ஸ், எஸ்சி அண்ட் எஸ்டி ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், லேபர் ரைட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ டிஸ்கஸ்டு. குழந்தைகள் உரிமைகள், பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின உரிமைகள், பெண்கள் உரிமைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் போன்ற மனித உரிமை வகைமைகள் பற்றி இது விளக்குகிறது. Next on 17 June 1893, while a person was on his way to a Pretoria in South Africa, a white man objected the presence of a non-white man in a first class carriage, and the person was ordered to move to a van compartment at the end of the train. 1893 ஜூன் மாதம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா என்னும் இடத்திற்கு தொடர் வண்டியில் முதல் வகுப்பில் வெள்ளையர் அல்லாத ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். The man who had the first class ticket refused to leave and was thrown off the train at Pretoria. Peter Maritzburg. முதல் வகுப்பு பயண சீட்டை வைத்திருந்த வெள்ளையர் அல்லாதவர் அவ்வாறு செல்ல மறுத்தபோது பீட்டர் மரிட்ஸ்பர்க் என்ற இடத்தில் ஓடு மண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார். Shivering in the winter night in the waiting room of the station changed the course of his life. அவ்விரவு நேர கடுங்குளிர் அந்நிலையத்தில் குளிர் நடுக்கத்தில் உட்கார்ந்து இருந்தபோது அவரிடம் துளிர்விட்ட சிந்தனை
அவர் வாழ்வின் திசையை மாற்றியது. He took up the first against the racial operation. The spirit for active non-violence started from that moment. அந்நொடியிலிருந்து அகிம்சை வழி நின்று இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தான் வாழ்நாள் முழுவதும் போராட அந்த நபர் உறுதி பூண்டார். Mahatma Gandhi made the momentous decisions to stay in South Africa and fight on racial discriminations against the Indians. Out of the struggle emerged is a unique way of a product non-violent satyagraha. ஒரு மனிதராக முதல் வகுப்பில் பயணம் செய்த காந்திக்கு எல்லா உரிமைகளும் இருந்தன. காந்திக்கு எல்லா உரிமைகளும் இருந்தன. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் காந்திஜி had all the right to travel in the first class department, but he was discriminated because of his skin color. Discrimination is not only based on the color, it is on the basis of race, gender, place of birth, caste, religion and so on. அப்போ அந்த ஒரு மனிதராக முதல் வகுப்பில் பயணம் செய்தவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள். எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு பயணம் செய்ய இருந்தன. ஆனால் அவரை பாகுபடுத்தி காட்டியது அவருடைய நிறமே. மக்கள் இனத்தால் மட்டுமின்றி இனம், பாலினம், பிறந்த நாடு, சாதி மற்றும் மதம் போன்றவற்றின் அடிப்படையிலும் பாகுபடுத்தப்படுகின்றனர். Due to the discrimination, people are prohibited from enjoying their basic human rights. இப்பாகுபாடுகளால் மக்கள் தங்கள் அடிப்படை மனித உரிமைகளை அனுபவிக்க இயலாமல் போகின்றது. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஹியூமன் ரைட்ஸ்? அப்போ மனித உரிமைகள் என்றால் என்ன? மனிதனுடைய உரிமைகள் என்றால் என்ன? The UN defines human right as the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status. Everyone is entitled to this right without a discrimination. ஐநா சபை மனித உரிமைகளை பின்வருமாறு வரையறுக்கிறது. இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்க அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமையாகும். எவர் ஒருவருக்கும் இந்த உரிமையை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. Our Human Rights Day is celebrated every year on 10th December. ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினம் கொண்டாடக்கூடிய நாள் டிசம்பர் மாதம் 10. இந்த லைன் பண்ணிக்காங்க, கேட்பாங்க கண்டிப்பாக. நம்ம மனித உரிமைகள் தினம் கொண்டாடக்கூடிய நாள் எப்படா அப்படின்னா டிசம்பர் 10. The history of human rights has roots in all the great events of the world, and it has sustained the struggle for freedom and equality everywhere. அப்போ இந்த மனித உரிமைகள் வரலாற்று வீரர்கள் உலகின் பல முக்கிய நிகழ்வுகளில் ஊடுருவி சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை நிலைநிறுத்தியுள்ளன. The United Nations Organization was formed of October
24th 1945 after the Second World War. It proposed to deal with the consequences of war and to prevent such happenings in the future. இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை சமாளிக்க எதிர்காலத்தில் உலகப்போர் போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதை நோக்கமாக கொண்டு 1945 ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாள் அப்போ இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்த உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பெரும் பங்கு வகிக்கிறது.